வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே அதிரடியான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்புகள் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. முதல் அறிவிப்பு பார்த்திங்கன்னா, கூடுவாஞ்சேரியிலேருந்து ஆவடிக்கு ஸ்ரீபெரும்புதூர் வழியாக வரப்போகின்ற ஒரு புது ரயில்வே ட்ராக். இரண்டாவது அறிவிப்பு, தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு இன்னொரு புது எக்ஸ்பிரஸ். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரயில்வே பட்ஜெட்டில் 7,611 கோடி ரூபாய் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் கிடப்பில் போடப்பட்ட பல திட்டங்களுக்கு இப்போ புத்துயிர் கொடுக்கப்படுகின்றது. அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 3 திட்டங்கள் இப்போது முன்னெடுக்கப்படுது. நம்பர் 1, சென்னையிலிருந்து கடலூருக்கு ஈசிஆர் மகாபலிபுரம் வழியாக ஒரு ட்ராக். இரண்டாவது, திண்டிவனம் டு திருவண்ணாமலை ஒரு புது ட்ராக். மூன்றாவது, கூடுவாஞ்சேரியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக ஆவடிக்கு ஒரு புது ட்ராக். இந்த 3 புது ரயில்வே ட்ராக் திட்டங்களுக்கும் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலிருந்து நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிகின்றது. இதில் முதலில் எடுக்கப்படும் திட்டம் எதுன்னா, கூடுவாஞ்சேரியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமான 32 கிலோமீட்டருக்கான புதிய இருப்பு பாதை. ஸ்ரீபெரும்புதூர், எருங்காட்டுக்கோட்டை, கூடுவாஞ்சேரி இதுதாங்க அந்த 3 வழித்தடமாக இருக்க போகுது. பிறகு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஆவடி வரைக்கும் இந்த ரயில்வே ட்ராக்கானது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. நாம் இப்போது அடுத்து பார்க்க போகிறது தாம்பரம் டு திருச்சிக்கான புது ஒரு ரயில். வாரத்துக்கு 5 நாட்கள் இந்த ரயிலானது இயக்கப்பட போகின்றது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து தாம்பரத்துக்கு இந்த ரயில் இயங்கும் போது இதனுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 16807 16807 என்ற எண்ணில் இந்த ரயில் இயக்கப்படுகின்றது. மறுமார்க்கத்தில் தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி இயக்கப்படும் போது 16808 16808 என்ற எண்ணில் இந்த ரயிலானது ஓடும். நம்ம இப்போது இந்த ரயிலுடைய டிபார்ச்சர் மற்றும் அரைவல் டைமை பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து காலை 5:35க்கு அந்த ரயில் புறப்பட்டு மதியம் 12:30க்கு தாம்பரத்தை அடையுது. மறுமார்க்கத்தில் மதியம் 3:30க்கு அது தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு இரவு 10:40க்கு திருச்சிராப்பள்ளியை அடைகின்றது. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 5 நாள் தாங்க ஓடும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இந்த ரயில் இயங்காது. இந்த ட்ரெயினுடைய ஸ்டாப்பேஜஸ் எங்கெங்கே இருக்குன்றது பார்ப்போம். திருச்சியிலேருந்து கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா திருவெரும்பூர், தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், பண்ருட்டி, விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு இத்தனை ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்தை அடைகின்றன. இந்த ரயில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னால் ஸ்பெஷல் ட்ரெயினாக ஓடிச்சிங்க. அதனுடைய ஸ்பெஷல் ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 06190 06190. அதே மாதிரி அதனுடைய மறுமார்க்கத்துக்கான நம்பர் 06191 06191 இருந்தது. ஆனால் அந்த ரயிலை இப்போது ரெகுலரைஸ் பண்ணி வாரத்துக்கு 5 நாள் இயங்கும் ரெகுலர் ரயிலாக இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ நண்பர்களே, ரயில்வேயின் இந்த அறிவிப்புகள் எல்லாமே நம்ம தமிழக மக்களை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் இருக்கின்றது. ரயில்வே துறையின் இந்த அறிவிப்புகள் குறித்து உங்களுடைய கமெண்ட் என கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோடு உங்களை நான் காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.